இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். புகழ், அதிகாரம் 24. குறள் எண் 237. புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன்? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமக்கு புகழ் உண்டாகும்படி வாழாதவர்கள் அது பற்றி பிறர் இகழும்போது அவ்வாறு இகழ்பவர்கள் மீது வருத்தப்படுதல் ஏனோ என்கிறார். மனிதன் என்பவன் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்து ஒழுக்கத்துடன் வாழ்ந்து புகழோடு வாழ வேண்டும். அந்த புகழ்தான் அவனுக்கு பெருமையே தவிர, அந்த புகழை விட்டு இகழோடு வாழ்பவன், அப்படி புகழ் உண்டாகும்படி வாழாதவர்களை பிறர் இகழ்வார்கள். அவ்வாறு இகழ்பவர்கள் மீது வருத்தப்படுதல் நல்ல பண்பு அல்ல. இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த இகழ்பவனை, அதாவது புகழில்லாமல் வாழ்பவனை மக்கள் இகழ்வது ஏன் என்று, அப்படி புகழ் உண்டாகும்படி வாழாதவர்களை பிறர் இகழ்வார்கள். அவ்வாறு இகழ்பவர்கள் மீது வருத்தப்படுதல் நல்ல பண்பு அல்ல. அதனைத்தான் கேள்வி மூலம் எழுப்பியுள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? மனிதன் பிறந்தால் புகழோடு வாழ வேண்டுமுங்க. அப்படி இகழ்ந்தோடு வாழ்ந்தான்னு வச்சுருங்க, அவனை சிலர் பொதுமக்கள் சிலர் குறை கூறுவார்கள். அவனை ஏன் இவன் என்ன ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறதுல என்ன இருக்குது? எப்போ நியாயம் என்ன இருக்குது பாருங்கள். இதுதான், ஏன் நீ புகழோடு வாழு, நீ ஒரு செல்வந்தராக இருக்க, 4 பேருக்கு வறியவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவு, இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் எந்த நன்மையோ அந்த நன்மையை செய்யி, அப்போ உனக்கு புகழ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி செய்கிறார்? அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். அடுத்து நாம் இன்று இதுவரை வனவாசம் என்பதை கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசத்தை படித்தோம். அடுத்து மோகன்தாஸ் கரம்சந்திர காந்தியினுடைய சத்திய சோதனை. இது 2019 நான் வாங்கிய புத்தகம், புத்தக திருவிழாவிலே வாங்கிய புத்தகம். தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா நடத்தி வருகிறார். அந்த புத்தக திருவிழாவிற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு நிச்சயமாக உண்டு. அப்படி போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி நாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் போகிறோம். அப்படி வாங்கியது தான் ஒவ்வொரு புத்தகமும் என்னுடைய புத்தகங்கள். நான் முதலிலே வாழ்வின் வெற்றிப்படிகள் கட்டுரையிலே முதலில் எழுதிய ஒரு கட்டுரையே வீட்டிற்கு ஒரு நூலகம் அவசியம் என்ற. மனிதர்கள் என்ன சொத்து நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் சரி செய்கிறானே ஒழிய, என்னுடைய எண்ணம் என்னம்னா புத்தகங்களை நான் சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் எனக்கு சொத்து. என்னுடைய பேரன்கள் அந்த புத்தகத்தை நம் தாத்தா வாங்கி வச்சிருக்கிறார், அதை படிப்போம் அப்படின்னு படிக்கணும். அதுதான் என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக புத்தக திருவிழாவிற்கு வருடந்தோறும் சென்று விடுவேன். வருடந்தோறும் புத்தகங்களும் வாங்கி விடுவேன். இந்த சத்திய சோதனை கல்கி எழுதியது. தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் என்று நினைக்கிறேன். அது கல்கி எழுதியது. இது மகாத்மா காந்தியுமே ஆரம்ப காலத்தில் சில தீய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் சிறு வயதில். அவருக்கு அவருடைய அப்பா பெயர் காபா காந்தி, அவருடைய அம்மா பெயர் புத்லி பாய். 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி போர்பந்தர் என்று வழங்கும் சுதாமாபுரியில் அவர் பிறந்துள்ளார். அக்டோபர் 2 இப்போ தான் பிறந்த நாள் வருது. மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் அக்டோபர் 2.
அதனால் நான் இப்போ 2019 ஃபுல்லாகவே அதனுடைய புத்தகம் முழுவதும் வாசித்து விட்டேன். ஆனால் இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல விருப்பமில்லை. காரணம், ஒவ்வொரு இந்தியனினுடைய வீட்டிலும், இந்திய குடிமகனினுடைய வீட்டிலும் மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். அதனால் நான் இதை இந்த கதையை இந்த புத்தகத்தை நான் ஒவ்வொன்றாக உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. காரணம், உங்கள் வீட்டில் சத்திய சோதனை இல்லை என்றால் அந்த வீடு அல்ல என்பது என்னுடைய எண்ணம். தயவுசெய்து நீங்கள் என்னடா அப்படி குறை சொல்கிறோம் என்று எண்ண வேண்டாம். என்னை பொறுத்தவரை மகாத்மா இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு காரணமே சுதந்திரம் வாங்கிக்கொண்ட அகிம்சை முறையில் உலகமே வியக்கிறது. அகிம்சை முறையில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரே மனிதர் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். எத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கார் தெரியுமா? 13 வயதிலே அவருக்கு திருமணம் நடந்திருக்குங்க. அப்போ தான் சின்ன வயசுலாம் திருமணம். அந்தளவுக்கு நல்ல ஒரு மனிதர், பண்பாளர், எல்லா விஷயங்களையும் நல்லவர். அவரையே மனிதன் கோட்சே என்பவர் சுட்டு கொண்டு விட்டான். இதனால் இந்த சத்திய சோதனை இந்திய குடிமகன்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை சந்திப்போம்.